செஞ்சுட்டு இருக்கிற வேலைய விட்டுட்டு என்னடா பண்ண போற? அப்படின்ட்டு நான் வேலைய விடும்போது நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்ன வேணாலும் பண்ணலாங்கிறத தான் இப்ப காட்டப் போறேன். நான் மகிழ் ஃபார்ம் ஆரம்பிக்கும்போது என்கிட்ட வந்து ஒரு வேலை இருந்துச்சுங்க. வேலைக்கு போயிட்டே தான் இதையும் சைட்ல பண்ணிட்டுருந்தேன். ஒரு லெவலுக்கு மேல வேலை முக்கியமா? இல்ல இது முக்கியமாங்கிற சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஏன்னா வேலையிலயும் ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு. பிசினஸையும் என்னால டெவலப் பண்ண முடியல. அதனால எனக்குள்ளேயே 1008 கேள்விகள் இருந்துச்சு. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பிசினஸ் டெவலப் பண்ணிக்கலாம். வேலைய விட்டுட்டு ஃபுல் டைமா இறங்கி பண்ணோம்னா, கண்டிப்பா டெவலப் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் வேலைய விட்டுட்டு இதில இறங்குனேன். அம் நான் நெனச்ச அளவுக்கு பிசினஸ்ல பெரிய டெவலப்மெண்ட் இல்லனாலும், கண்டிப்பா எனக்கு வந்து வேலைய விட்டுட்டு ஃபுல் டைமா நம்ம இறங்கி பண்ணும்போது, டெவலப் கொஞ்சம் கொஞ்சமா ஆகுதுங்க. ஒரே நாள்ல எதையுமே மாத்திட முடியாது. கண்டிப்பா அதுக்கு பல வருடங்கள் ஆகுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஆரம்ப காலத்தில வெறும் கோழிகள மட்டும் தான் வச்சு இந்த ஃபார்ம நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஆனா, இப்ப அசோலா, ஜிஞ்சுவா, மல்பெரி, அசோலா பெட்டு, இன்க்ளூடிங் வெட்டிவேரு நாத்து இது எல்லாமே நம்ம இப்ப சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொரியர்ல போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இது எல்லாமே வேணும் அப்டின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு காலையில மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கும் கொரியர்ல சென்ட் பண்ணி விடுறேங்க. நன்றி.